நம்மளோட அத்லெட்டிக்ஸ் ஜோனுக்குன்னு 9 நாள் தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்கா மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும்னு போய் முத வேலையா பல்லலிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம நாள்ல முக்கியமான 2 விஷயம் இருக்கு. அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங்கும் பண்ண போறேன். அதை முடிச்சு நைட்டு நம்ம ஊர் டீம் கூட ஃபுட்பால் மேட்ச் விளையாட போறேன். அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பி போகும்போது தான் தேனாஸ் ஃபோன் அடிக்கிறான். மாப்பிள நீ காலேஜுக்கு வரணுமா வேணாமான்ட்டு. நீ ஆல்ரெடி 2 நாளா காலேஜ் பக்கம் வரல, இன்னைக்காச்சும் வாடான்னு சொன்னேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்க மாட்டான் மக்களே. காலையில ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ் படையை திருட்டிட்டு சாப்பிட போயிட்டேன். நம்ம கேங்குக்கு மத்தியில நான் எடுத்துட்டு வர தயிர் சோறு ரொம்ப ஃபேமஸ். எப்ப எடுத்துட்டு வந்தாலும் அதை புடிங்கிட்டு அவங்களோட கப்ப நைஸா என்கிட்ட தள்ளுவானுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஈவினிங் ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டேன். மன்னிக்கவும் கிளம்பிட்டோம். சும்மா இருந்த நம்ம பையன் மனோகர் மோனே வளர்ந்தவனையும் பிடிச்சி மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து நீங்களும் சோனல் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். கூடவே நம்ம கிட்டு நானும் வரேன்னு சொல்லி கூட வந்துட்டான். எனக்கு ஜாவலினை பார்த்தோன்னே ஒரே ஆனந்தம். சரி ஒரு ட்ரையை பண்ணுவோமே அப்படின்னு போட்டு பார்த்தேன். அதுக்கு நம்ம பையன் கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பிரிண்ட்டுக்கான ட்ரைனிங். ஃபுல் ஸ்பிரிண்ட்ல 80 மீட்டர் ஒரு 5 செட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்க கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு நாள் மேக்ஸிமம் டைம் எங்க வேஸ்டா போனா டிராவல் பண்றப்பதான். கரெக்டா 6 மணி காலேஜ்ல இருந்து கிளம்பினேன். அப்புறம் அப்படி இப்படின்னு டர்ஃபுக்கு வரதுக்கு 7:30 மணி ஆயிருச்சு. எங்க ஊர்ல ஃபுட்பால் டீம் ஒன்று ரெடி பண்ண போறோம்னு சொல்லியிருந்தால, அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் இன்னைக்கு ரொம்ப மும்பரமா போயிட்டு இருந்தது. அதுல எங்களுக்கு தேவையான முதல் விஷயமே எல்லாரும் வந்து ட்ரைனிங் பண்ற மாதிரி ஒரு கிரவுண்ட். ஏன்னா டெய்லியுமே டர்ஃபுக்கு வந்து ட்ரைனிங் பண்றது ஒரு கஷ்டமான விஷயம். யோசிச்சு பார்த்தப்பறம் தான் என் மண்டியில ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம 5 ரூபா ட்ரைனிங் கிரவுண்ட் சும்மா தானே இருக்கு, சரி அங்கேயே ட்ரைனிங் ஆரம்பிச்சலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு எல்லாரும் ஓகேவும் சொல்லிட்டாங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு நான் அப்படியே போயிட்டு ஒரு செவ்வாழை ஜூஸை போட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.